உங்கள் பேரும் ஜிவி பிரகாஷ் பேரும் இருந்ததுன்னா அந்த பாட்டு பயங்கர ஹிட் அப்படின்றது எங்கள் மனதில் வந்து இயல்பாக பதிஞ்சிருச்சு. ஸோ ஜிவி பிரகாஷ் குமார் அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். என்ன சொல்கிறது, அது ரொம்ப அழகானது, ரொம்ப அமைதியானது. எங்கள் ட்ராவல் வந்து நாங்கள் எதுக்காகவும் நாங்கள் பேசிக்க மாட்டோம். உங்களுக்கு அவரோட முதல் படத்துலேருந்து நான் எழுதுகிறேன். இவ்வளோ அழகாக இந்த உறவை வச்சுருக்கோமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னா முதல் படத்தில் ஒரு பிட்டு சாங் எழுதி இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்காகவும் திருமண வாழ்த்து கூட போடுறதில்ல. சும்மா சில இயக்குனர் சொல்லுவாங்க கொஞ்சம் டச்சில் இருங்கம்பாங்க. அது என்னன்னே புரியாது. டச்சிலே இருங்க அப்படின்னா ஏன்டா டச்சில் இருந்தால் தான் என்ன உனக்கு புரியும்னா, இப்போ என் டச்சுக்காக தான் நீ வேலை கொடுப்பேன், நீ என் கவிதைக்கு வேலை கொடுப்ப, என் பாட்டுக்கு வேலை கொடுப்பியா, இல்லை நான் டச்சுக்காக நீ வேலை கொடுப்பியா? எனக்கு ஒரு வேலை கொடு, நான் ரொம்ப தெளிவாக செய்கிறேன். அந்த வேலை நான் செய்கிற வேலை என்னை மறக்காமல் ஒன்றை நினைவில் வச்சுருக்கோம். என்ன நான் தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வெற்றிமாறன் நண்பராக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ், நான் எதுக்காகவும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஒரு மெட்டு இது ஏகாதசி அண்ணன் எழுதுனா நல்லா இருக்கும்னு ஜிவி பிரகாஷ் சொல்லுவோம். அப்படி அந்த பாட்டை நான் எழுதுவேன். நாங்கள் உட்காரும்போது அப்படி பூ போல் உட்காந்து அவர் இன்னும் நான் ரசிப்பேன். என் எழுத்துக்கள் சிறகடிப்பதை வைரமுத்து சொல்லுவார், கவிதை மொழிக்கு ஆடை கட்டுகிறது, இசைதான் ரெக்கை கட்டுகிறதும்பார். அந்த ரெக்கை கட்டி என் எழுத்தை பறக்கிற அந்த அழகை நான் பார்ப்பேன்.